அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசலி கிருஷ்ணா. இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏதாவது நான் ஒரு ஒரு பிசினஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, எடுத்த உடனே பண்ணிற முடியுமா? அப்ப நமக்கு வந்து அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம எடுத்த உடனே அத பண்ணணும் அப்படின்னா, அதே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணும்போது, அதுல ஏதாவது ஒரு நஷ்டம் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இல்ல அத பத்தி ஒரு புரிதல் இல்லாம நம்ம ஆரம்பிக்கும்போது, ஒரு தயக்கத்தோட இருக்கும்போது என்ன ஆகும்? அதுல வந்து எப்படியும் நம்ம ஒரு பிசினஸ்ங்கும்போது ப்ராஃபிட் தான் பார்ப்போம். ஸோ அது வந்து நமக்கு வந்து அவ்வளவு ஈஸியா கிடைச்சிராது இல்லையா? அப்ப நம்ம வந்து ஒரு தயக்கம் இல்லாம ஒரு விஷயத்த செய்யணும். அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, நமக்கு முதல்ல தேவைப்படக்கூடியது என்னது? எக்ஸ்பீரியன்ஸ். அந்த துறை சார்ந்து நமக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கணும். அது வந்து ஒரு இப்போ படிப்பு சார்ந்து இருக்கு அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷர்ஸா வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். அடுத்து வந்து மாஸ்டர்ஸ் போம்போது என்ன பண்ணுவோம்? யாராவது அதுல உள்ளவங்க வந்து கைட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த துறை சார்ந்த அந்த சான்றோர்கள், அத என்ன சொல்றது? அந்த டீச்சர்ஸ் வந்து நமக்கு அவங்க ஒரு கைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இது படிச்சா நல்லது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இது பண்ணணும். அப்பதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போ முடியும். அந்த மாரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்ப முன் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னோர்களே வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்கள வந்து அவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க, எதெல்லாம் வந்து பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயங்கள தான் அந்த பொக்கிஷமா அந்த பழமொழி அப்படிங்கிற அந்த பழமொழி மூலமா நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும்போது, நம்ம வாழ்க்கைக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, முன் அனுபவம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு இருந்தது. ஸோ அவங்க வந்து கூட இருக்கும்போது, கூட இல்லாதப்பவும் சரி, கூட இருந்தாங்கனாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஸோ அப்ப குடும்பம்னு வரும்போது, அவங்கள நம்ம வந்து முன் அனுபவமா வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அத சார்ந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இப்ப நான் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து சேலரியோ, அவங்களுக்கு ஒரு மரியாதையோ வந்து அதிகமா இருக்கும். ஃப்ரெஷர்ஸா நான் ஜாயின் பண்ணும்போது சில கம்பெனில தான் எடுப்பாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மேல இருக்கவங்க கிட்ட நான் வந்து அவங்களுடைய அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்கும்போது, அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவேன் இல்லையா? ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்பதான் கெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு வேலையில இருந்தோம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அத அவாய்ட் பண்ணாம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அத நீங்க வளர்த்துக்கோங்க. நிச்சயமா அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல அடுத்த கட்டத்துக்கு உங்கள கொண்டு போகும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லா துறைகள்லயுமே. ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.